நீங்க தென்னையை பொறுத்த அளவுக்கு நீங்க எவ்வளவு ஜாஸ்தியா கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஜாஸ்தியா கொடுத்தா சீக்கிரமே உங்களுக்கு ஈல்டு வரும், நிறைய வரும். தயவு செஞ்சு யாரும் வேறல கட்டாதங்க, வேற கட் பண்ணாதங்க. டானிக் அது இது எதுவும் கட்டலாம். நமக்கு இந்த சுருண்டு போற மாதிரி வரவழைச்சிட்டு இப்போ மருந்து அடிச்சிருக்கணும், ஆர்கானிக் மருந்து. ஏன்னா எதில் கண்ட்ரோல் ஆகலைன்னு பார்க்கறதுக்காக இங்கே பண்ணுறோம். நம்ம 21 தடவை மருந்து அடிக்கணும். வெறும் கெமிக்கல் தான் இது, கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக்கில் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 100-120 போகலாம். இது வந்து தென்னை விவசாயிகளுக்கு இப்போ தென்னை ஒன்று தான் ரொம்ப கஷ்டமானது. அதே சமயத்தில் தென்னை தான் இப்போ நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எங்கள் இதை யூஸ் பண்ண வரைக்கும் இது வந்து 14வது மாதம் ஆகுது இப்போதைக்கு. 14 மாதம் 14 மாதம். நாங்கள் விவசாயம் பண்ணியே 14 மாதம் ஆகுது இந்த ஏரியாவுக்கு வந்தேமோ. என்னென்னு சொன்னோம்னா ஹைப்ரிட் வந்து 650 ரூபா 750 ரூபான்னு போட்டு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு காய்ப்பு கொண்டு வந்துடும்னு சொல்கிறாங்கல்ல. சரி, நாடு போட்டவங்களும் 2 வருஷத்துக்குள்ளே காய்ப்பு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை போட்டோம். இங்கே போட்டது எல்லாமே வெளியிருந்து என்ன தாக்கல் வருதோ அதுக்கு நம்ம இங்கே பண்ணி இவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்கு தான் இங்கே நம்ம போட்டதேமோ. இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே வந்துடும்னு நான் நினைக்கிறேன். பிறகு நீங்கள் தென்னை விவசாயிகள் தான் நீங்கள் தான் சொல்லணும். எத்தனை பாலம் வந்துச்சுன்னா அது வரல, அது விடுங்க. எத்தனை இலைய வந்ததுக்கப்புறம் பாலை வருமுங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. 36 சோகை, 36 சோகைங்க. 36 சோகை வந்ததுக்கு அப்புறம் தான் வரும். மாசம் ஒரு சோகைங்க. மாசம் ஒரு சோகை 12 3 வருஷத்துக்கு 36 3 வருஷத்துக்கு வரும். இது வேணுமானம் இப்போ 16-17 சோகை இருக்குது. இப்போ நாட்டு மரத்தில் நம்ம வைக்கிறதுல வந்துங்க, அதாவது 3 வருஷம் ஆனாலுமே பாலை வருங்க. அதில் பிஞ்சு நிற்காதுங்க. பிஞ்சு நிற்காது. அப்புறம் மறுபடியும் 1 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் பிஞ்சு நிற்காது. இப்போ எந்த செடிக்குன்னாலும் கூடவும் முதல்ல இப்போ நாங்கள் தக்காளியோ இல்லை மிளகாயோ இல்லைன்னா வேறு ஏதாவது பீர்க்கங்காயோ கருக்கங்காயோ போட்டிங்கன்னா முதல்ல வர்ற பூ வந்து அது வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் ஏன் ஆண் பூ வருதுன்னா கொஞ்சம் என்னையை என்னைய பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஐடியாவுக்கு நீங்கள் சத்து கொடுக்காதனால தான் ஆண் பூ வருதுங்கிறது. அது சில இதுக்கெல்லாம் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சத்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னோம்னா ரொம்ப நாள் உதறது கொஞ்சம் கம்மியான நாளில் நின்றுக்கிடும். 2வது தடவை நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே இது எவ்வளோ கொடுத்தா எவ்வளோ வரும் போகுமுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் தென்னையை பொறுத்த அளவுக்கு நீங்கள் எவ்வளவு ஜாஸ்தியாக கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஜாஸ்தியாக கொடுத்தா சீக்கிரமே உங்களுக்கு ஈல்டு வரும், நிறைய வரும். இப்போ இங்கே தென்னை விவசாயி கூட காலையில் கூட அவர் கூட சொல்லிட்டு இருந்தார். அவர் இங்கே வந்திருக்காரு, அங்கே இருக்காருன்னு தெரியல. நீங்கள் சரியாக கொடுத்துருந்தீங்கன்னா இது நல்ல மகசூல் வரும். இனிமேல் நம்ம பிழைச்சிக்கிடுவோங்கிற ஒரு கொஞ்சம் தைரியம் நாங்கள் வந்து ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு சொன்னோம்னா உங்களுக்கும் புரியாது. நீங்களாக செஞ்சுக்கிட்டு நீங்களாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னோம்னா நல்லா இருப்பீங்கிற ஒரு உற்சாகத்தை தான் இங்கே நம்ம பண்ணுறோம். நீங்கள் நல்லா பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நீங்கள் எவ்வளவு ஜாஸ்தி பண்ணால் அவ்வளவு வந்து உப்புத்தன்மை ஆகி போகும், செடியும் கூட ரொம்ப நாள் இருக்காது. இது வந்து நீங்கள் நல்லா பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாள் நிறைய மகசூல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே இங்க நம்ம பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். உடுமலைப்பேட்டை அந்த சைடு, பொள்ளாச்சி அந்த சைடு நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். வெள்ளையை பெரிய மரங்களுக்கு அடிக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன மரம் அடிச்சுக்கிட்டா உங்களுக்கு 2 நாளிலே போயிடும், திருப்பி வராது. வராதுன்னு சொன்னா வர்றதுக்கு வராம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா திருப்பி நீங்க கண்டினியூ இந்த எண்ணெயை விட்டுக்கிட்டு இருக்கிறது. இந்த எண்ணெயினுடைய ரியாக்ஷன் என்ன ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு புரியுதா? வர்றது இல்லை. எல்லாம் வேப்பெண்ணெய் விட்ட கொஞ்சம் கம்மியாக. ஏன்னா நம்ம மருந்தடிக்கிறவங்க அந்த 10,000 ரூபா சொல்கிற 1 லிட்டர் வேப்பெண்ணெய்
10,000 இதுங்க அது ஒரு 5 ml வேர்ல கட்டுங்கிறாங்க. கட்டினா இது போகுங்கிறாங்க. அதுக்கு நாம இதுலயே கொடுத்துருவோம். இல்ல தயவு செஞ்சு யாரும் வேறல கட்டாதங்க. சரி சரி. வேற கட் பண்ணாதங்க. டானிக் அது இது எதுவும் கட்ட வேண்டாம். சரி சரி சரி. இங்க எங்களை பொறுத்த அளவுக்கு நாங்க முதல்ல இருந்தே எண்ணெயை கொடுத்ததுனால இங்க எங்களுக்கு தண்டு தொலைப்பானோ அதோ ஏதோ எதுவுமே வரல. பிறந்த குழந்தையில இருந்து அப்பவே ஆரம்பிச்சு தனியா போட்டுக்காரு வண்டு வராது. நீங்க மரத்துக்குள்ள போட்டீங்கன்னா வண்டு கண்டிப்பா வண்டு வர்றதுக்கு ஒரு இது நம்ம தான் பண்றோம். செத்த சேதாரங்களை போட்டு இப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, நான் எல்லா இடத்துலையும் திரியிறப்போ இந்த மட்டைகளை போட்டு ஓட்டுறப்போ அதுக்குள்ளே வண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாணிலையும் வண்டு வரும். அதான் சாணி ஏதாவது குப்பை குளங்க இருந்தால் அதில் வண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். முடிஞ்சா உங்களால் முடிஞ்சா, நமக்கு முடியலை, அது எனக்கு நல்லாவே தெரியுது. முடிஞ்சால் மட்டைகள்லாம் எடுத்துக்கொண்டு எங்கேயாவது பக்கத்தில் போட்டு அங்கே ஓட்டிட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்னா வண்டிங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். இவர் வந்து யாரும் எலுமிச்சை வச்சுருந்தீங்கன்னா, எலுமிச்சை விவசாயி இருந்தவன்னா இவர் அருமையான எலுமிச்சையை பண்ணுறாரு. ஏன்னா நம்ம நல்லவர்களாக நம்ம சொல்லித்தான் தரணும். சரி, அவர் தெரிஞ்சுக்கிறாம தெரியாமல் எனக்கு கடையநல்லூர். இப்போ எலுமிச்சை ஐயா வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஜூனில் வரும்போது போட்டிருந்த கண்ணு இப்போ கரெக்டாக 1 வருஷமும் 4 மாதம் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 5 அடி உயரத்துக்கு வந்திருக்குது. அதான் அதே மாதிரி பராமரிப்பு நம்ம எண்ணெய் ஒரு 3 தடவை ஊற்றிருக்கிறேன். மீன் திரவம் வந்து கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன். மற்றபடி ஒரே ஒரு தடவை கடலை புண்ணா கொடுத்துருக்கேன். முதல்ல ஆரம்பத்தில் கொடுத்தது, நீங்கள் வர்ற நேரத்தில் கொடுத்தது, அதுக்கப்புறம் கொடுக்கல. மரம் நல்லா வளர்ந்துருக்குது. 300 மரமும் நல்லா வளர்ந்துருக்கு. எந்த பாடுவாசியும் இல்லை. 330 மரத்தில் 2 கன்று மட்டும் போயிடுச்சு. அது டெஸ்ட் பண்ணுறதுக்காக தோண்டி பார்த்தேன், வேறு அழுகல் இருக்கான்னு பார்க்கறதுக்காக. அதனால போயிடுச்சு. பாருங்க, இந்த வெரைட்டி வந்து தாங்கலை நமக்கு. காத்துக்கு ஒடிஞ்சிருச்சு. இது தாங்குது. ஆனால் இது வந்து இந்த வெயில் காலத்தில் இந்த இலையெல்லாம் கருகி போகுது. அதுக்கு அடுத்த வெரைட்டி ஒன்றுமே இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை இப்படியே இருக்கு. நம்மளுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பழுத்து. அந்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பச்சை மாறுறது இல்லை. இதுதான் எல்லா பயிர்லையும் இதுதான் வித்தியாசம். இது வந்து மிளகாய் செடி. இதுக்கு மொத்தம் அதாவது நமக்கு இந்த சுருண்டு போகிற மாதிரி வளச்சிட்டு இப்போ மருந்து அடிச்சிருக்கணும். ஆர்கானிக் மருந்து. ஏன்னா எதில் கண்ட்ரோல் ஆகலைன்னு பார்க்குறதுக்காக இங்கே பண்ணுறோம் நம்ம. இப்போ எல்லாமே நல்லாவே வருது. இப்போ புது தளர்வு மொத்தம் சுருண்டு விட்டு போச்சு. அந்த அங்கே பார்த்துக்கலாம் அது பழையடி. அது அந்த மாதிரி சுருட்டல் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம மருந்து அடித்து அதை சரி பண்ணுறோம். மேல் தளவு புது நல்லா வருது. இது வந்து கெமிக்கல் அடித்தோம்னா முதல்ல இருந்து நல்லாவே இருக்கும். ஆனால் கெமிக்கல் அடிக்கப்படாதுங்கிறதுக்காக ஆர்கானிக்கில் பண்ணணுங்கிறதுக்காக சுருட்டை வரவழைச்சி இந்த சுருட்டை எதுக்கு போகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக பண்ணியிருக்கோம். நல்லா தான் இருக்குது. இன்னொரு மீட்டிங் வர்றப்போ நிறைய காயாக வந்துடும். வெயில் காலத்தில் ஒரு வேளை நீங்கள் மிளகாய் தக்காளி போடணும்னு சொன்னால் இந்த மாதிரி சைடு நெட் போட்டுக்கிட்டீங்கன்னா வரும். டெம்பரேச்சர் கம்மியாக அதிகமாக இருந்தால் வராது. ஹீட் அதிகமாக இருந்தாலும் வராது. இந்த வாழையை வெளியும் வச்சுருக்குறோம், ஷேட் நெட்டுக்குள்ளேயும் வச்சுருக்கோம். இது ஷேட் நெட் போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 7 லட்ச ரூபா செலவாகும். நம்மளாக போட்டோம்னா கான்ட்ராக்ட் விட்டீங்கன்னா ஒரு 8 லட்சமோ 10 லட்சமோ கேட்பான் ஏக்கருக்கு. இதை நம்ம போட்டதுனால என்ன ஆகும்னா இதுவும் அந்த பக்கத்தில் இருக்கிற வாழையும் ஒரே நாளில் வச்சது தான். இது இப்போ வந்து ஒரு தார் வந்து கட் பண்ணிட்டோம், தாயை கட் பண்ணிட்டோம்.
காயை கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒரே செடிக்கே ரெண்டும் அப்படியே ஒரே டயத்துலேயே வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இந்த வெரைட்டிக்கு வந்து 4 சீப்பு இல்லை 5 சீப்பு தான் இருக்கும். இப்போ இது 8 சீப்பு வரைக்கும் வந்திருக்கு. 2வது தடவை எடுக்கிறப்போ கம்மியாகும்னு எல்லாருக்கும் ஒரு இது இருக்குல்ல. 2ஆம் அடி விட்டீங்கன்னா கம்மியாகும்னு ஒரு சந்தேகம் இருக்குது இல்லை. இது இப்போ 2ஆம் அடி முதல்ல 4 சீப்பு தான் வந்து இந்த வெரைட்டிக்கு. அந்த வெரைட்டிக்கு 6 சீப்பு வருது இப்போ. இது வெரைட்டி வேற. நேந்திரன்லயே நிறைய வேண்டு. இது சாதாரண நேந்திரன் கம்மியா வருமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒன்று சொல்லிக்கிட்டுறேன் உங்ககிட்ட எல்லாருக்குமே. இனிமே நீங்க எவ்வளவு நீங்க சத்து கொடுக்க முடியுமோ தகுதிக்கு பொறுத்த அளவுக்கு அதுக்கு தான் 10 ஏக்கர் வைக்காதாங்க. 2 ஏக்கர் வச்சுக்கோங்க, 4 ஏக்கர் வச்சுக்கோங்க. அதவே பாருங்க. அந்த உழுவுற காசு களை எடுக்கிற காசாவது மிஞ்சி போகும்னு மண்டை உடைச்சிட்டு கிடக்கும். ஆனது ஆகிப்போச்சு. இனிமே செய்ய வேண்டிய வேலையாவது அந்த வேலையை செய்யுங்க. தாய்க்கு என்ன 10, 5 சொல்றோம் இல்லை. அதே இது இந்த 2 கன்று விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே உணவு கொடுக்கணும். கொடுத்தா தான் இந்த மாதிரி பெருசா வரும். இல்லைன்னா சிறுசா தான் வரும். 10வது மாசத்துல ஒரு சாரம் எடுத்தாச்சு. 4வது மாசம் லாஸ்ட்லயே கொலை விழுந்துருச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னோம்னா வெயிலினுடைய தாக்கம் இளம் மேல விழுந்து இப்போ நமக்கு வேர்க்கிற மாதிரி இதுக்கும் வேர்த்து சத்துக்கு வெளியே போகாமல் இருந்ததுனால சீக்கிரம் வந்துருச்சு. அது இந்த காய் எடை போட்டிருக்காங்களா 30 கிலோ வந்து ரெக்கார்டு பிரேக். 2 பழம் பழுத்திருச்சு கீழே விழுந்தது போக. பொம்பளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அந்த மிளகாய் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க. நாங்கள்லாம் மிளகாய் செடிக்கு 21 தடவை மருந்து அடிக்கிறோம் எங்கள் ஆந்திராவில். குண்டூர் மிளகாய்னா அவ்வளோ ஃபேமஸ், உங்களுக்கு தெரிஞ்சது தான். 21 தடவை மருந்து அடிக்கணும். வெறும் கெமிக்கல் தான். இது கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக்கில் பண்ணியிருக்கணும். வச்சுக்கலாம். இருக்க காய் மாற்றிக்கணும். எப்பவே மாற்றி இருக்கணும். பார்த்தோம் நாங்கள். அவ்வளோதான். கவர் வந்து முதல்ல ஒரு தடவை போட்டு எடுத்தாச்சு. கட்டை இது கட்டை நறுக்கிட்டு விட்டுது. வெட்டி விட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. போன டைம் தான் ஃபுல்லாக காயாகவே இருந்ததுங்க. போன தடவை காய் பயங்கரமாக இருந்தது. இப்போ அதை விட மேலே தான் வரும் போல் இருக்கு. ஒன்று பூ எடுக்குது. எடுத்துட்டு கட்டை தரிச்சு விட்டுறது இல்லை. என்ன வெட்டிக்கு பாருங்க. வெட்டி தலைஞ்சு பாருங்க. முதல்ல போட்டோம். வெட்டிட்டு சரி எப்படி வருது பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக விட்டோம். நல்லா தான் வருது. இப்பவும் பூ எடுக்குது. இல்லை கட்டை எடுத்து புதுசாக மறுபடியும் தழுவுறோம். நம்ம பழையபடி அந்த கொடுக்கக்கூடிய ஊட்டத்தை பழைய நல்லாவே கொடுக்கணும். இங்கே கிட்டத்தட்ட நான் சொல்லக்கூடாது சொல்லணுங்கிற ஒரு சந்தர்ப்பமும் இருக்குது. நீங்கள் எங்கள் இதுலேருந்து எதை வாங்கிக்கிட்டாலும் ஆர்கானிக்காக தான் வரும். சரி. ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு மாதத்துக்கு 10 லிட்டர் ஆயில் 5 லிட்டர் தீவிடு. அதோட வயசு எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. அது மாதிரி பண்ணிக்கோங்க. 12 மாதம்னா 2-3 மாதம் திங்காது. ஒரு 9 மாதம் வரைக்கும் சாப்பிட்டுக்கிடும்.
வயசானதுக்கு அப்புறம் சாப்பிடாது, கொடுத்துக்கலாம். கொஞ்சம் பச்சையாக இருக்குமோ தவிர அதனால நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. 9 மாசம் வரைக்கும் கொடுக்கலாம். 9 மாதம் வரைக்கும் கொடுத்துக்கலாம். 90, 80 90. வாழைக்கும் அது மாதிரி தான், இதுக்கும் அது மாதிரி தான். 140 டன் வரைக்கும் எடுக்கலாம். 100 குறைஞ்சது இல்லை 70 கரெக்டுங்க. சரியாவே 70 80 டன் சராசரி எடுக்கலாம். கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 100 120 போகலாம்.